இப்ப அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்ப தேர்தலில் நிக்க போறதுல தமிழக வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் நிற்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் இந்த பதவிக்கானவன் அல்ல என்பதற்காக இந்த பதவியை நான், உங்களுக்கு தெரியும், திமுக கொடுக்கிற இந்த ஒரு இடமோ இல்ல 2 இடமோ என்பது அது எம்எல்ஏ சீட் இல்ல, அது எம்எல்ஏ என்கிற பதவி எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடதுசாரி சக்திகளை கொண்ட ஒரு கூட்டணி தான். அதுவும் நான் எனக்கு கொடுக்கிற கடலூர் மாவட்டத்துடைய தொகுதிகள் என்பது எனக்கென்று தனித்து ஒரு 30,000 30,000 வாக்குகள் உள்ள தொகுதிகள் என்பதை நான் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறேன். எனக்கு இன்னும் கூடுதல் ஒரு 10,000 வாக்குகள் இருந்தா போதும். அது நான் திமுக சேர்ந்தாலும் என்னால எம்எல்ஏ ஆக முடியும், அதிமுக சேர்ந்தாலும் எம்எல்ஏ முடியும். இல்ல நானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி நான் எஃபர்ட் போட்டேன்னா நானே கூட சுயேச்சா அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மண்ணுக்கான மக்களுக்காக சமரசமற்று போராடுகின்ற வேல்முருகனை போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நான் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர் வாழ்வுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை குறித்து என் தமிழ் சமூகத்திடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு அறிவு பெற்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவுடன் சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஒரு அரசியலே புரிதல் இல்லாதவர்களுக்கு பின்னால் அணிதிரள்வது. கட்சி தேர்தலை சந்திக்கும் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் அப்படியே எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு வருகின்ற போது எனக்கு உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை சட்டமன்றத்திற்கு உள்ளே அனுப்புவதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபடுறேன்.